மக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல். மூச்சுக்கு மூச்சு என்ன சொன்னாங்க? 400 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னாங்க. இறுதியில் என்ன ஆச்சு? 240 இடங்கள் கிடைச்சது அவங்களுக்கு. கடைசியில கூட்டணி கட்சியோட தயவோட ஒரு மைனாரிட்டி அரசை தான் அமைக்க முடிந்தது. ஆனாலும் பாஜக அரசு தன்னுடைய பாசிச சர்வாதிகார எதேச்சதிகார தன்மையை விட்டு இறங்காம பழையபடியே நடந்திருக்கிறது தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். மதவாத அரசியலை நடத்தி மக்களை ஒரே மயக்கத்தில் வச்சு அரசியல் ரீதியாக லாபம் அடையலான்னு நினைக்கிறாங்களே தவிர மக்களுக்கு நல்லது செஞ்சு மாநிலங்களுக்கு திட்டங்களை தந்து வளரணும் என்ற நினைப்பே பாஜகவுக்கு வராது. மதவாத அரசியல் மூலமா மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு அறுவடை செஞ்சு காலத்தை ஓட்ட நினைக்கிறாங்க. அதனாலதான் ஒன்றிய அரசின் சார்பில் ஆண்டுதோறும் வெளியிடப்படக்கூடிய நிதிநிலை அறிக்கை வெற்று அறிக்கையாக இருக்கு. ஒன்றிய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களால் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதுவும் இல்லை. திருக்குறளை மேற்கோள் காட்டினா போதும், தமிழ்நாட்டை ஏமாத்தினான்னு நினைக்கிறாரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள். இப்போ புதுசா தெலுங்கு கவிதையை மேற்கோள் காட்டுகிறார். நாடு என்றால் வெறும் மண் அல்ல, அது மக்கள் தான் என்பதை அப்பாராவை எழுதின அந்த கவிதையோட பொருள். அந்த மக்களுக்காக என்ன அறிவிச்சாங்க? எதுவும் இல்லை. தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேரு பெத்த பேரு தாக நீள் ஏதுன்னு சொல்லுவாங்க. பேரு தான் பெரிய பேரு, ஆனா குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி தான் பேரு என்னவோ ஒன்றிய பட்ஜெட், இந்தியாவுக்கான பட்ஜெட், வளர்ச்சி பட்ஜெட், ஆனா எதுவும் அதுல இருக்காது. அனைத்து பகுதிக்குமான வளர்ச்சியை உறுதி செஞ்சிருக்கிறதா பிரதமரும் நிதியமைச்சரும் சொல்றாங்க. எல்லா பகுதிகளோட பேரும் இந்த பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கா? கொஞ்சமாச்ச மனசாட்சியோடு பதில் சொல்லுங்க. ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது அனைத்து தரப்பினரையும் ஏமாத்துகிற வகையில் அமைஞ்சிருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் மறுநாளே என்னோட சோசியல் மீடியாவில் 6680 கோடி ரயில்வேக்கு, பல்வேறு திட்டங்களுக்கு 400 கோடி 500 கோடி என்று பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸுக்கு 14,800 கோடி ரூபாய் ஹெட் வைஸ் நாம் பாரதிய ஜனதா கட்சியும் அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கோம். என்னை போன்றவர்கள், நம்ம மகளிர் அணி தேசிய தலைவர் இங்கே உள்ளூரில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், அவரும் சோசியல் மீடியாவில் இது எல்லாத்தையும் பகிர்ந்துருக்கோம். அதனால அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்றது? நீங்க இன்னைக்கு அவர்களுடைய மிகப்பெரிய தோல்வி, அதை மறைக்கணும். என்ன தோல்வி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் பெண்கள், பெண் குழந்தைகள் வீதியிலே நடமாட முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த தீய திராவிடியன் ஸ்டாக் அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு ஏதோ பொய்ய சொல்லணும் இல்ல. நான் கேட்கிறேன், இவர் காவல்துறைக்கு தானே மந்திரியா இருக்கார் முதலமைச்சர். காவல்துறையில ஏடிஜிபி கல்பனா நாயக், ஏடிஜிபி கல்பனா நாயக் டிஜிபிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார், சீஃப் செக்ரட்டரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார், ஹோம் செக்ரட்டரிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார். என்ன நீங்க அது என்ன காரணம்னு அவர் சொல்லியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். சம்பவத்தை விட சீருடை பணியாளர்கள் தேர்விலே முறைகேடுகள் நடக்கிறது என்று நான் சுட்டிக்காட்டிய காரணத்தால் என்னை நெருப்பு
பத்த வச்சு கொல்வதற்கு முயற்சி நடந்திருக்கிறது. நான் சற்று முன்பாக என் அலுவலகத்துக்கு வந்திருந்தால் என் உறவினர்கள் என் முகத்தை கூட பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இதை விட மிஸ்டர் ஸ்டாலினுக்கு, தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுக்கு அவமானம் வேற உண்டாங்க. நான் ஸ்டாலின் இடத்துல இருந்திருந்தா நான் சொல்றேன் ஹானஸ்டா, இந்த பதவி வேண்டாம், எனக்கு கையாலாகாத நபரை நான் இருக்க விரும்பலன்னு ராஜினாமா பண்ணியிருப்பேன். நீங்க இதெல்லாம் மத்திய சர்க்காரை பத்தி பேசலாமா? அதுவும் ஃபேக்ட்ஸ் ஆர் என்டையர்லி டிஃபரண்ட். ஒரு துறைக்கு மாத்திரம் ரயில்வேக்கு 6680 கோடி இந்த ஆண்டு 25-26க்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனால டோன்ட் லை. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் ஆட்சி அமையும். முக்கிய கட்சிகள் முக்கிய கட்சிகள் அதாவது அதிமுகவுடன் கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் என்ன சொல்றேன், என்னை மிகவும் நன்காக அறிந்த நண்பர் இப்படி கேள்வி என்கிட்ட கேட்கலாமா? ஏன்னா நான் இன்னைக்காவது நான் கூட்டணி பற்றி நான் பேசியிருக்கேனா? ஏன்னா இட் இஸ் எ டொமைன் ஆஃப் பார்லிமெண்ட் போர்டு. பார்லிமெண்ட் போர்டு இன்னென்ன கட்சிகள் என்டிஏல இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னா அவர்களோடு இணைந்து மக்களை அணுக வேண்டிய ஒரே வேலை தான் எங்களுக்கு இருக்கிறது. அதனால கூட்டணியில யார் இருப்பார் இருக்க மாட்டார் சொல்ல மாட்டேன். பாருங்க, நீங்க என்னோடு சகோதரி வானதி அவர்கள் இருக்காங்க, இந்த பக்கம் ஸ்டேட் செக்ரட்டரி இருக்கார், நாங்க எல்லாரும் இருக்கிறது தான் சொல்றேன். அதனால இதுல டூ மச் ஆஃப் ஹேர் ஸ்பிளிட்டிங் இஸ் அன்னெசரி. சமூக வலைதளத்தை யார் பேசினார்னு பாருங்க. நான் 10 பேர்கிட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு பேட்டி கொடுக்க சொல்லவா? இதெல்லாம் இல்ல. நான் என்ன சொல்றேன், அங்க என்ன கிரக்ஸ் ஆஃப் தி இஷ்யூ என்ன? மேல தர்கா இருக்குன்னு சொல்றீங்க, நான் அதுவே இல்லைன்னு சொல்றேன். காரணம் என்ன? நான் சொல்லல, தமிழக ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லுது. சுற்றுலாத்துறையினுடைய பிரவுசர், அந்த பிரவுசர் ஏற்கனவே நான் என்னோட சமூக வலைதளத்திலும் எக்ஸ் வலைதளம் ஃபேஸ்புக்ல போட்டிருக்கேன். அதுல என்ன சொல்லியிருக்கீங்க? சிக்கந்தர் பாதுஷாவினுடைய கல்லறை கோரிப்பாளையத்தில் இருக்கின்ற மசூதிக்குள் இருக்கிறது அப்படின்னு நீங்க கொடுத்திருக்கீங்க. கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன். அப்போ அங்க திருப்பரங்குன்றத்துல மலை மீது தர்கா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, சிக்கந்தர் எப்படி கொல்லப்பட்டார்? குமார கம்பண்ணன்கிற விஜயநகர பேரரசு மன்னர் படையெடுத்து 24 மணி நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சியை அடித்தார். அப்போ உயிருக்கு பயந்து மலை மீது ஏறிய சிக்கந்தரை மேலே ஏறி சென்று குமார கம்பண்ணன் வதம் செய்தார். இது ஹெச் ராஜா சொல்ல வேண்டாம், அது என்ன கள்ளக்கோட்டமா காவல் கோட்டம். நம்ம கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் அவர் எழுதியிருக்கிற புஸ்தகத்தில் அவரே நரேட் பண்ணியிருக்கார். சரி, நாயக்க மன்னர்கள் கிட்டத்தட்ட இந்த சிக்கந்தர் பாதுஷாவுக்கு பிறகு 300-400 வருஷம் அவர்கள் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப இவங்க கந்தர் மலையில ஏறி இது கட்டியிருக்க முடியுமா? இல்லை. ரெண்டாவது, ஒன்று கவர்மெண்டே சொல்லிடுச்சு. என்ன சொல்றாங்க? ஏற்கனவே இருந்த ஒரு கட்டிடம், அது வசந்த மண்டபமா என்ன தெரியாது, அதைத்தான் பிற்காலத்திலே இவர்கள் தர்கா என்று சொன்னார்கள் அப்படின்னு. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற லிட்ரேச்சர்.